ஈக பரமே சிவமயமே ஈஸ்வரியே துணை நலமே எந்தை வாயின் கதை இதுவே எந்தது சிவசக்தி காவியமே எந்தது சிவசக்தி காவியமே ஆதி காவியமே ஆதி காவியமே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயத்திலே இறைவனின் சித்தப்படி பூமியில் இந்த பாண்டிய நாட்டில் சிவபெருமான் தார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாட்டுப்புற மக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடி வெற்றி பெருமிதத்துடன் பாண்டிய மன்னன் முத்துக்கோன் அமைச்சரும் அவர்கள் எதிரே வந்தார்கள். பாண்டிய மன்னனோடு வந்த அமைச்சர் இவ்விடம் ஏதோ ஒரு கேடு சூழப் போகிறது என்பதாக உணர்வதாக மன்னனிடம் தெரிவித்தான். ஒத்தை அந்தணன் எதிரில் வந்தால் உருப்படாத காரியம் என்று மன்னன் சற்றே கலக்கமுற்று நின்றான். அந்தண சிறு அதே வேளையில் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவர் உலகத்தில், அதாவது சிவலோகத்தில் ஒரு காட்சி நிகழ்ந்தது. தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் அன்று சிறுவனாக இருந்து விளையாடிய போது நடனத்தின் மீது அவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆவலை தான் தாயாகிய ஆதிபரா சக்தியிடம் தெரிவித்து, தாங்களும் எனது தந்தையும் இணைந்து எனக்கு ஒரு சிவசக்தி நடனத்தை ஆடி காட்ட வேண்டும் என்று தன் ஆவலை கூறுகிறான். அந்த விருப்பம் நிறைவேறும் முன்னே மாபெரும் சிவபக்தனான வேமான் என்னும் குலமகன் வாழ்ந்து வந்தான். அவன் தாழ்ந்த குடிமக்களின் தலைவனாவான். அவன் 100 சேரிக்கு தலைவன், அறிவு நுட்பமுள்ள அறிஞன், கேடில்லா மறையன், கேள்வி ஞானமிக்க புலையன். அவனது பரந்த நிலப்பரப்பிலே 1000 ஏற்கலப்பை கொண்டு விவசாயம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தான். இவன் பஞ்சமன் என்றாலும் பரமனை தொழிலிடும் அடியாரில் முதன்மையானவன். அவ்வாறான வேமான் தோட்டித் தொழில் செய்வதிலும், சுடுகாட்டு காவல் புரிவதிலும், வேளாண்மை பெருக்குவதிலும் வித்தகனாக திகழ்ந்தான். மேலும் அவன் பாண்டிய மன்னனின் உற்ற தோழனாகவும் எல்லை காவலனாகவும் விளங்கி வந்தான். அவ்வாறான வேமான் வாசுமதி என்கின்ற பதிவிரதையை கல்யாணம் செய்து கொண்டு அவன் கூடி பல்லாண்டு காலம் வாழ்ந்தபோதும் அவனுக்கு குழந்தை பேறு ஏதும் இல்லாத காரணத்தினால் அவன் பார்வதி தேவியாகிய சக்தி தேவியை வணங்கி பிள்ளை வரம் கேட்டு பணிந்து வேண்டினான். அவ்வாறு நினைத்த காரியம் கூடாவிட்டால் மயானம் சென்று எரியும் சுடலையில் தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக மனதுருகி வேண்டினான். அவ்வேளையில் சிவலோகத்தில் உலகை காக்கும் பரம்பொருளாகிய ஈசனும் உத்தமி தெய்வமாகிய பராசக்தியும் திருமுருகன் வேண்டுகோளை ஏற்று அவனை மகிழ்விக்கும்படியான நடனம் புரிந்தார்கள்.